ஆமேன். நாங்கள் நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இயேசுவே. இந்த வேளையை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தருணத்தில் அப்பா நாங்கள் தியானிக்கிற பகுதியில் அப்பா நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். இன்றைய இந்த பகுதிகள் என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இயேசு தன்னுடைய மரணத்தை சந்திக்க முதல் அவர் ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த பூங்காவுக்கு அவர் போகும்படியாக அவர் சீஷர்களிடம் 3 சீஷர்களை அழைத்து போகிறார். அதே போல் இன்னொரு சீஷன் அவரை காட்டி கொடுக்கிறான் என்று பார்க்குறோம். கைது செய்கிறதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். இது இது இயேசுவினுடைய ஊழியத்தில் ஒரு ஒரு உச்சக்கட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் படுகிற கஷ்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் இந்த தருணத்தில் அவர் சந்திக்க வேண்டியதை அவர் சந்திக்க வேண்டும். அது தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். அதற்காக அவர் எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சரீரத்தில் இருக்கிறார். அதன்படியினால் அவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு துக்கம். தன்னுடைய தன்னோடு நடந்த சீஷர் அவன் துரோகம் செய்ய போகிறான் என்றதை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த துக்கத்தை, ஏனென்றால் அந்த மாமிசத்தில் அவர் இருக்கிறபடினால் அந்த துக்கத்தையும் அந்த வேதனைகளையும் அவர் அனுபவிக்கிறதை நாங்கள் இந்த ஜெபம் மூலமாக நாங்கள் பார்க்க முடிகிறது. தன்னை அவர் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 3 தரம் அவர் ஜெபிக்கிறார். 3 தரம் அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்க கூடும் என்று கேட்கிறார். அதே போல் யூதாசும் காவலர்களோடு இயேசுவை பிடிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் இறப்பதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை இரவில் பாஸ்கா பண்டிகை வாரத்தில் நடைபெற்றதாக நாங்கள் அறிகிறோம். ஒரு அவசரமாக எல்லாம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரா போஜனம் முடிந்தவுடன் அவர் ஜெபம் செய்ய போகிறார். அதில் அந்த இடத்திலே அவர் வியாகுலப்பட்டு துர்க்கப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கவே யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கிறனாக பார்க்கிறோம். ஒரு அவசரமான நிலையில் அவருடைய வேதனை, அவருடைய துக்கம் இங்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் என்ற எண்ணத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், அவர் அந்த துன்பத்தின் மத்தியில் அவர் அதாவது தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை. ஆனால் தான் மனுஷர்களுக்காக ஒரு தரம் அடிக்கப்பட போகிறார், ஒரு தரம் அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அந்த துக்கத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த தெய்வீக தேவன், அதாவது தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த தருணத்தை அந்த துக்கத்தை அவர் அனுபவிக்கிறார். அந்த மரண வேதனையை அவர் அனுபவிக்கிறார் என்று அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும் என்று ஜபிக்கிறார். ஆனாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அவர் தன்னையே அந்த சரீரத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அடுத்ததாக கைது செய்யப்படுகிறார். பிரதான ஆசிரியர்கள் மூலமாகவும் அந்த மூப்பர்களாலும் அனுப்பப்பட்ட காவலாளர்கள் அவர்கள் ஒரு கூட்டமாக யூதாஸ் தலைமையில் அவர்கள் சேர்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு பிதாவின் சித்தத்திற்கும் தம்மை கீழ்ப்படுத்தினார். அவருடைய திட்டத்தை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய திட்டம் அல்ல, அதாவது ஆண்டவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான மரணத்தை இயேசு கிறிஸ்து சந்தித்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால் அவர் எல்லாவற்றையும் சகித்தார் என்று பார்க்கிறோம். எல்லா சித்தத்தும், அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தினார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. அதே போல் அக்காலத்து யூதர்கள் அவர்கள் மரணத்தை அவர்கள் ஒரு பிரபலமான மதத்தை உடையவர்களோ ஊழியர்கள் மரணிக்கும் போது அவர்கள் மரணத்தை ஒரு வீரமாக சந்திப்பார்கள். ஆனால்
இங்கு இயேசு காட்டுகிற வந்து உண்மைத்துவமான கஷ்டங்கள், மரணத்தை சந்திக்கும் போது என்னென்ன கஷ்டங்களை என்னென்ன வேதனைகளை அனுபவிப்போமோ அதையெல்லாம் அவர் இங்கு காட்டுகிறார். ஆழ்ந்த துக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம், துயரத்தை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அவருடைய அதாவது அவருடைய உண்மைத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா விதத்தினாலும் அவர் சோதிக்கப்பட்டார். பாவம் செய்யாமல் இருந்த தேவன் எல்லா விதத்தாலும் சோதிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். பாவம் செய்யாதவர் நமக்காக இதை செய்கிறார். ஆனாலும் அவருடைய அந்த சரீரத்தில் அவர் அந்த துக்கத்தை, ஆழ்ந்த வேதனைகளை, துயரத்தை அவர் அனுபவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் 3 தடவை ஜெபித்தார் என்றால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு அவர் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்தை அவர் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அதே போல் பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்களும் 3 தடவை இயேசு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று 2 தரம் கேட்கும்போது அவர்கள் ஆழ்ந்த துக்கமாக இருந்தார்கள், அதாவது ஆழ்ந்த நித்திரையாக இருந்தார்கள் என்று, தூக்க மயக்கமாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக அவர்கள் வந்து அவர்களும் துக்கத்தில் இருந்தார்கள் என்றதை இது வழிகாட்டுகிறது. இயேசுவை தாங்கள் பிரிவோம் என்ற அந்த ஒரு மன துக்கம் அவர்களுக்கு இருந்தது. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு என்று சொல்லும்போது அவர்களும் அந்த துக்கத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த இயேசுவை பிரியாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அப்படியாக போன வாரங்களில் நாங்கள் பார்த்தோம். எல்லா சீஷர்களுமே சொன்னார்கள், நாங்களுக்கு மரணம் நேர்ந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் என்று. ஆனால் இவர்களுக்கு அந்த சோதனை அவர்கள் சந்திக்கிற வேளையில் இவர்களோ ஜபிக்க மறந்தார்கள். இவர்கள் ஜபிப்பதை விட்டு அவர்கள் உறங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மாம்சத்தில் அநேக சோர்வுகள் காணப்படுகிறது. அந்த ஆழ்ந்த துக்கத்தின் நிமித்தமாக, இயேசுவை விட்டு பிரிய போகிறோம் என்ற அந்த துக்கத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு அந்த சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். இது வந்து இந்த ஜெபவேளை மிகவும் அதாவது தேவனுடைய வியாகுலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதை முழுமையாக பிதாவின் சித்தத்தின்படி அவர் அதை செய்தார். அந்த ஜெபவேளையில் அவர் ஜெபிக்க முடியாமல் இருந்த போதும் அவருக்கு தேவதூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள் என்றும் நாங்கள் அறிவோம். ஆனால் இங்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் இந்த பாத்திரத்தை இயேசுவினிடமிருந்து அவர் எடுத்து போட்டிருக்க முடியும். ஆனாலும் இந்த 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 பஸ்கா ஆட்டுக்குடியாகிய இயேசு மரித்தால்தான் நம்முடைய, அதாவது சகல மனுக்குலத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்படியாக இவர் பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யாத்ராம் 29:14 எப்படியாக பாவ நிவாரண பலியை செய்வார்கள் என்றால், காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரிக்க கடவதாய். இது அதாவது பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எருசலேமின் வெளி, அதாவது வெளி நகரத்து வாசல் அருகே என்றால் அந்த புறம்பே உள்ள வாசலில் தான் அவர் மரணத்தை சந்திக்கிறார். கொல்கத்தா என்ற அந்த இடத்தில் தான் அவருடைய மரணம் நடந்தது என்று பார்க்கிறோம். எல்லாமே தேவ வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கபடியே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படி என்றால் அந்த யாத்ராமத்தில் சொல்லப்படுகிற அந்த அந்த
பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறதை அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் நமக்காய் பலியானார். பாவம் செய்யாதவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார். அதேபோல் இது கடைசி பலியாக இருக்கிறது, பரிபூர்ணமான பலி. ஏனென்றால் நாம் இனி காளைகளையோ எந்த ஒரு மிருகத்தையோ நாங்கள் பலி செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் கடைசியாக ஒரே தரம் எல்லா மனுக்குலத்துக்காகவும் பாவ நிவாரண பலியாக நமக்காக அவர் மரித்தார் என்பதை இந்த வாக்கியங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நாங்கள் எப்படியான பலிகளை நாங்கள் தேவனுக்காக கொடுக்க முடியும்? அதாவது இனி காளைகளையோ அதாவது ஆடுகளையோ மாடுகளையோ நாங்கள் கொல்ல தேவையில்லை. அவற்றை நாங்கள் பலிகளாக செலுத்தவில்லை. ஏனென்றால் இயேசு நமக்காக ஒரு பலியானார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய முடியும். அதை விட்டு விடுகிறதற்கு ஒரு வழியை நாங்கள் உருவாக்க முடியும். நாம் அவருக்காக ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக நாங்கள் ஒப்புவிக்க முடியும். அவரை நாங்கள் ஆராதிக்கும் போது, அவரை நாங்கள் துதிக்கும் போது, நாங்கள் நற்கிரிகளை செய்யும் போது, மற்றவர்களுக்கு இயேசுவை நாங்கள் காண்பிக்கும் போது, நாமும் ஒரு ஜீவ பலியாக நமக்காக பலியான இயேசுக்காக நாம் இதை செய்ய முடியும். அதை அவர் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாம் அதை அவர் எங்களுக்காக மரித்தது நிமித்தமாக, அந்த அன்பின் நிமித்தமாக நாம் அதை நாம் செய்ய முடியும். நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. நாம் ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்யும்போது அந்த சிலுவை மரணம், அந்த மரணத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆனால் இனிமேல் பாவத்திற்கான பலிகள் செய்யப்பட வேண்டியதில்லை. அப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையைத்தான் நாம் அவருக்காக ஒதுக்க வேண்டும். நம்முடைய ஜீவிய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சித்தத்திற்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்காக விட்டு கொடுத்தாரோ அதே போல் நாமும் தேவனுடைய சித்தத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த 3 தரம் இயேசுவின் சீஷர்கள் நித்திரையாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் நாங்கள் பார்த்தது போல உடலில் சோர்வாக இருந்தார்கள், மனக்கவலையோடு இருந்தார்கள், மனவேதனை இயேசுவை பிரிகிற மனவேதனையாக இருந்தார்கள் என்றால் லூக்காவில் பார்க்கிறோம். லூக்கா 22:45 அவர்கள் துக்கத்தினாலே உறங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு இயேசு மரணிக்கப் போகிறார் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினது. ஏனென்றால் அவர்களும் பார்க்கிறோம், அவர்கள் மாம்சத்தில் தான் அநேக வேளைகளில் செயற்பட்டார்கள். அதான் இயேசு சொல்லுகிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்படி என்றால் நாம் ஆவியில் செயல்பட நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆவியில் நாம் செயல்பட்டால் தான் நமக்கு தெரியும் நாம் என்னென்ன விதமான போராட்டங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று. அதே போல் அந்த நேரங்கள் நள்ளிரவாக இருந்தது. நீண்ட நாள் பயணம், போதனை, பஸ்கா விருந்து எல்லாமே அவர்களை தூக்க மயக்கத்துக்குள் உட்படுத்தது என்று பார்க்கிறோம். அதே போல் அவர்களுடைய சரீரம் பலவீனத்தினால் அவர்கள் ஜெபிக்க தவறினார்கள். இயேசு அவர்களை கேட்டும் அவர்கள் விழித்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தில் இருந்தபடினால். நாமும் இப்படியாக ஆவிக்குள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிப்பென்றால் எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறதாக இருக்க முடியும். நம்முடைய சோதனைகளை நாம் சந்திக்கும் போது நமக்கு எப்பொழுது சோதனை வருகிறதோ அந்த தருணத்தில் ஜெபிப்பதை பார்க்கிலும் நாம் ஜெபத்தில் இருந்தால் நம்ம சோதனைகளை சகிப்பதற்கு அது இலகுவாயிருக்கும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. நாங்கள் அதை பார்த்தோம். இந்த
நம்முடைய துக்கம், அதாவது நமக்கு துக்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும், நாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தருணங்கள் வரும், நாம் அநேக வேளைகளில் நாம் பலவீனப்படக்கூடிய இருப்போம். ஏனென்றால் நாம் சரீரத்தில் வாழும்போது நம்முடைய சரீரம் நம்ம சரீரமும் ஆவியும் ஒன்றை ஒன்று போராடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாம் எப்பொழுதும் ஆவிக்குரிய விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். ஜெபம் எப்போதுமே முதன்மையாக நமக்கு இருந்தால்தான் நம்முடைய மாம்சத்தை நாங்கள் அதை பலப்படுத்தலாம். அதன் மூலமாக நம்முடைய ஆவியில் பலப்படுத்தி நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். அதே போல் நமக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு, அதாவது பேதுருவுக்கு ரெண்டாவது வாய்ப்பு அதாவது சீஷர்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தார். தன்னுடைய பேதுருவுக்கு தான் அதை கொடுத்தார். தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கொடுத்தார். அவன் தோற்று போனாலும், அவன் ஜெபிக்க மறந்தாலும், இயேசு அவனை மறுபடியுமாக சீர்திருத்தி மறுபடியுமாக அவனை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்களும் துக்கத்தில், மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது, சோர்வில் இருக்கும்போது, சோதனைகளை சகிக்கும்போது நாம் அறிய வேண்டும், நமக்கும் தேவன் இன்னும் ஒரு வாய்ப்பை அவர் தருவார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய அவர் நமக்கு உதவி செய்வார். அதே போல் இந்த இயேசுவின் 3 தடவை ஜெபித்தலும் அதுவும் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க என்றால் விடாமுயற்சியான ஜெபம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க பழக வேண்டும். அதே ஒரே ஜெபத்தை 3 தரம் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தெரிந்ததை, நமக்கு வேண்டியதை நாம் பலமுறை நாம் தேவனிடம் கேட்கலாம். சிலர் சொல்லுவார்கள் அதை ஒரு விசுவாச குறைவாக எண்ணுவார்கள். ஆனால் அது இங்கே பார்த்தால் அது விசுவாச குறைவாக எண்ணப்படவில்லை. ஏனென்றால் நமக்கு இருக்கிற மனவேதனை, மன துக்கத்தை நாம் பலமுறை நாம் தேவனிடம் சொல்ல முடியும், பலமுறை அவரிடம் கேட்க முடியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும் என்று நாம் கேட்கும்போது நாம் இன்னும் அவருடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மரணத்தை குறித்து இயேசு பயப்படவில்லை. ஆனால் அவருடைய அந்த மனிதர்களுக்காக அவர் மரிக்கப் போகிறார் என்ற அந்த ஆவிக்குரிய பயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 47 56 வரை யூதாஸ் வாள்களையும் தடிகளையும் ஓங்கிய கூட்டத்துடன் வருகிறான் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் செய்கையினால் அவன் யாரை முத்தம் செய்வானோ அவன்தான் அவரை இவன் காட்டி கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். அப்பொழுது யூதாஸ் இயேசுவை முத்தம் பண்ணி இயேசுவை காட்டி கொடுத்தான்னு பார்க்கிறோம். அந்த தருணத்தில் சீஷனாகிய பேதுரு வாளை உருவி பிரதான ஆசாரியரின் வேலைக்காரனின் காதை வெட்டுகிறான் என்று பார்க்கிறோம். இயேசு உடனடியாக அவனை கடிந்து கொள்கிறார். அதாவது தனக்கு கூடுமானால் இந்த தேவதூதர்களையே எல்லாரையும் கூட்ட முடியும், தனக்கு தேவதூதர்களை கூட்டி தனக்கு உதவி செய்ய தன்னால் கூடும். ஆனாலும் அதை தான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் தேவ வாக்கியங்கள் நிறைவேறிய வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல் அந்த பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். எப்படி என்றால் நாமும் நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது நாமும் பட்டயத்தை நாம் எடுக்காது அன்பினால் நாம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு தன்னை கைது செய்ய காட்டி கொடுக்கிற யூதாசை அவர் எப்படியா கூப்பிட்டார் என்றால், சிநேகிதனை எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அப்படி என்றால் சிநேகிதன் என்றால் அவர் இன்னும் யூதாஸின் மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் யூதாஸ் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர் இந்த இறுதி வாய்ப்பை அவர் கொடுக்கிறதாயும் நாங்கள் பார்க்கிறோம். நாமும் பட்டயத்தை எடுக்காமல் நாமும்
நம்முடைய உறவுகள், நம்முடைய நம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் கூடாக நாமும் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பினால் நாம் சகலத்தையும் ஜெயிக்க வேண்டும். அவன் அதாவது யூதாஸ் மனம் திரும்புவதற்கு அவன் ஏதுவாய் இருக்கவில்லை. கடைசியில் அவன் வழி தவறி போகிறான். ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலாவது அந்த அன்பை இயேசு காட்டினார் என்று பார்க்கிறோம். முழுமையாக அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். பட்டயத்தை எப்பொழுதுமே அவர் எடுக்கவில்லை. அன்பினாலே அவர் சகலத்தையும் ஜெயித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தகுதியற்ற அன்பைத்தான் இங்கே அவர் காட்டினார். ஏனென்றால் யூதாஸுக்கு அவன் இயேசுவோடு இருந்த வேளையிலும் அவன் தேவனை நேசிக்கவில்லை, தேவனை புறக்கணித்தான், தேவனை மறுதளித்தான், தேவனை காட்டி கொடுத்தான். இப்படி இருந்தவனுக்கு அவர் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை சிநேகிதனே என்ற வார்த்தை. அப்படி என்றால் நாமும் பாவிகளாக இருக்கிற மற்ற மனுஷர்களுக்கு பாவத்தை அவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு மனம் திரும்பும்படியாக நாங்கள் அவர்களுக்கு வழிகளை காட்ட வேண்டும். நாம் அவர்களை விட்டு விலகுவதோ அவர்களை பெயர்கள் சொல்லி துன்புறுத்துவதோ இவற்றை விட நாம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுடைய ஆன்மீகத்துக்காக அந்த ஆன்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இயேசுவை அன்பின் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். அதே போல இயேசு முழுமையாக அந்த அன்பினால் தான் எல்லாவற்றையும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. முழுமையாக தன்னை தாழ்த்தினார், விருப்பப்பட்டு தன்னை கொடுத்தார். தேவதூதர்களை கூட அவர் கூப்பிட்டிருந்தாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அதை கூட அந்த செயலை கூட அவர் செய்யவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சரீர வன்முறையால் அல்ல, தியாக அன்பால் தான் நடத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் சரீர வன்முறையினால் நாம் மற்ற விஷயங்களை நாங்கள் கையாண்டோம் என்றால் நாம் இயேசுவின் அன்பை நாங்கள் மறுக்கிறோம், இயேசுவின் அன்பை நாங்கள் கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இதையெல்லாம் நாங்கள் தியானிக்கும் போது நாம் என்னத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஜெபிப்பதினால் தான் நமக்கு முழுமையான அர்ப்பணம் வரும். நாம் சோதனையை சகிப்பதற்கும் நாம் அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவருடைய சித்தத்திற்காக அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்பதற்காக நாம் முழுமையாக நம்மை கீழ்ப்படுத்தி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி நாம் வாழ நினைத்தால் நாம் கட்டாயமாக கெட்டுப்போவோம். ஆன்மீகத்தில் நாம் ஒரு மந்த நிலைக்குள் நாங்கள் போய்விடுவோம். உம்முடைய கவனக்குறைவு எதை நாம் இது செய்கிறது என்றால் எதை நாம் பெரிதாக்க வேண்டும். அவங்களுடைய ஆத்ம துக்கத்தை நாங்கள் பெரிதாக்க போகிறோமா, இல்லாவிட்டால் பரிபூர்ணமான நித்திய வாழ்க்கையை நாங்கள் சுமப்பதற்கு நாங்கள் நம்மை தயார்படுத்த போகிறோமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நமக்கு சோதனைகள் வரும், நமக்கு துக்கம் வரும், நமக்கு பலவீனங்கள் வரும், நாம் சோதிக்கப்படுவோம். ஆனாலும் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஆவியில் நமக்கு உற்சாகம் வரும். நம்முடைய ஆவியின் உற்சாகத்தினால் நாம் எந்த போராட்டத்தையும் நாங்கள் சகிக்கக்கூடியதான கிருபையை தேவன் நமக்கு தருவார். பிரச்சனைகள் நமக்கு சந்திக்கும் போது நாம் அந்த பிரச்சனை கூடாக நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு மற்றவர்களை பாதுகாத்து கொண்டு நாம் அந்த அன்பின் நிமித்தமாக மற்றவர்களை நாங்கள் தாங்க வேண்டும். மன்னிக்கிறதற்கு அவர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்தாலும் அவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அதே போல் அவர்கள் தேவனிடமிருந்து அந்த மன்னிப்பை பெறவும் அவர்களுக்கு நாம் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். ஆமேன்.